கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே ஆப்டிடியூடில் ரீசனிங் கொஷின்ஸ் கேட்பாங்க. அது என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எண் 3க்கு எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டைஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைஸில் என்ன இருக்குது 3 1, அதாவது 1 to 6 நம்பர்ஸ் இருக்கும் அதில். சரிங்களா, 1 to 6 நம்பர்ஸ் இந்த 4 டைஸ்லையுமே இருக்கும். அதில் வந்து 3க்கு எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆப்ஷன் பார்த்துடலாம். ஆப்ஷன் வந்து 6 கொடுத்துருக்காங்க, பிங்கிறது 5 கொடுத்துருக்காங்க, சி வந்து 2 கொடுத்துருக்காங்க, டி வந்து 4 கொடுத்துருக்காங்க. இப்போ 3க்கு எதிராக உள்ள எண்கள் தானே கேட்டிருக்காங்க. இந்த 4 டைஸ்லையுமே வந்து 3 அப்படிங்கிற நம்பர் வந்து 3 அப்படிங்கிற நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா, எத்தனை டைஸில் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைஸில் இருக்குது, அதுக்கப்புறம் தேர்ட் டைஸில் 3 இருக்குது, அதே மாதிரி ஃபோர்த் டைஸில் 3 இருக்குது. அப்போது 3 அப்படிங்கிற இருக்கிற அந்த டைஸில் உள்ள நம்பர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, அப்போ 3யை மட்டும் விட்டுட்டு இங்கே ஃபர்ஸ்ட் டைஸில் என்ன இருக்குது 6 1 இருக்கா. நெக்ஸ்ட்டு நமக்கு 3 டைஸில் என்ன இருக்குது 3யை மட்டும் விட்டுருங்க. 5 இருக்குது, ரிப்பீட்டடான 1 வந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன இருக்குது டைஸில் 2 இருக்குது, அதுக்கப்புறம் 6 வந்துருச்சா, அப்போ 6 எழுத வேணும். அப்போ நான் என்ன சொன்னேன் 1 2 3 4 5 6 6க்குள்ள நம்பர் எழுதிக்கோங்க. அப்போ 3ங்கிற நம்பருக்கு எதிராக உள்ள நம்பர், ஆப்போசிட் உள்ள நம்பர் தான் கேட்டுக்காங்க. அப்போ நமக்கு 3யை வந்து விட்டுறணும். சரிங்களா, அப்போ இதில் எந்த நம்பர்லாம் வந்திருக்கோ மீதி எந்த நம்பர் வரலையோ அதான் ஆன்சர். ஓகேவா, புரியுதா? அப்போது 6 1 5 2 வந்துருச்சு. 3ங்கிற எதிராக ஒரு நம்பர் தான் கேட்டுக்காங்க. அப்போ என்ன நம்பர் அங்கே இல்லை 4 அப்படிங்கிற நம்பர் தான் கிடையாது. இப்போ நமக்கு ஆன்சர் என்னது 4. புரிஞ்சுச்சா? தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.